அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். திரு அவையின் செல்வத்துக்காக தம்மையே கையளித்த புனித லாரன்ஸ் இவரே. அதனால் இவர் மறைசாட்சியாய் பாடுபட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மகிழ்வுடன் ஏறிச் சென்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான உறவுகளே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி கூறிக்கொள்வோம். இன்று புனித லாரன்ஸ் திருத்தொண்டருடைய மறைசாட்சிய சான்று பகர்வை நாம் நினைத்து விழா கொண்டாடுகிறோம். இந்த புனிதர் திரு அவையிலேயே மிகவும் ஒரு துணிந்த புனிதராகவும் அதே வேளையிலே திரு அவையினுடைய சொத்துக்கள் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் என்று சான்று பகர்ந்ததையும் நாம் அறிகிறோம். எனவே இவருடைய மாண்புமிக்க இந்த பண்பு எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வரவும், இயேசுவை நாங்கள் சொத்தாக ஏற்றுக்கொள்ளவும், கிறிஸ்தவர்கள் திரு அவையின் சொத்துக்கள் என்ற உரிமையோடு நாங்கள் வாழவும் இந்த திருப்பலி அருள் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோ
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. மன்றாடுவோமாக. இறைவாகும் மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்கு உரிய மறை சாட்சியாய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்றுத்தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனம் 6 தொடங்கி 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்பு கூறியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களின் பல்லவியாக, மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார்.
மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகின் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர். ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நாம் புனித லோரன்சியாரனுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இவர் மறை சாட்சியாக தன்னையே அர்ப்பணித்தவர். திருவை வரலாற்றிலே பல திருத்தொண்டர்கள் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்ந்திருக்கிறார்கள். அவர்களிலே சிறப்பான இடம் பெறுபவர்கள்
புனித ஸ்தேவான் நாம் அறிந்திருக்கிறோம், முதல் மறை சாட்சி, இயேசுவுக்காக இரத்தம் சிந்தியவர். அதற்கு பிறகு மிகுந்த துணிச்சலுடன் இயேசுவை எதிர்கொண்டு இன்னுமாக அந்த துணிச்சலினால் முற்றும் முழுதாக திரு அவையை தன்னுடைய உடைமையாக கருதிய இன்னும் ஒரு புனிதர், புனித லோரன்ஸ். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவருடைய வாழ்வின் அனுபவங்களிலே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இவர் ரோமை சாம்ராஜ்யத்தினுடைய காப்பகத்தினுடைய தலைவராக அல்லது காவலாளியாக இருந்தார். திரு அவையினுடைய சொத்துக்கள் பொறுப்பாக இருந்தார். ஆனால் பிரியமானவர்களே, திரு அவையினுடைய சொத்தை, அதாவது ரோம சாம்ராஜ்யத்திலே திரு அவை வளர்ந்து கொண்டு வருகிற பொழுது திரு அவையினுடைய சொத்துக்கு காவலராக இருக்கிறார். அந்த வேளையிலே ரோமை சாம்ராஜ்ய அதிபதி சொத்துக்களை எல்லாம் கொடுத்து விடுமாறு சொல்லுகிற பொழுது திரு அவையினுடைய சொத்துக்களை பிறருக்கு வாரி வழங்கிய வள்ளலாகவும் இவைதான் சொத்துக்கள் என்று திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களை காட்டியதும் இவருடைய பெருமைகள். பிரியமானவர்களை, இந்த இடத்திலே நாம் ஒரு விடயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். திரு அவை எனக்கு சொத்து, நான் திரு அவைக்கு சொத்து. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ள வேண்டியது, நான் திரு அவைக்கு சொத்து. திரு அவை எனக்கு கிடைத்த மேலான சொத்து. ஏன் திரு அவை எனக்கு கிடைத்த மேலான சொத்து என்றால், திரு அவை ஊடாக திரு அவையினுடைய கற்பனைகள், இறைவார்த்தை பகிர்வு இவற்றை கடைப்பிடிப்பதன் வழியாக நாங்கள் பரலோகம் அடையலாம். பரலோகம் அடைவதற்கு திரு அவை நமக்கு ஒரு வழிகாலாக இருக்கிறது. எனவே திரு அவையின் மரபையொற்றி வாழ வேண்டியது நம் கடமை. அது தவிர பிரியமானவர்களே, இயேசுவுக்காக எவ்வளவு துணிச்சலோடு இவர் போராடினார் என்றால், அந்த ரோமை மன்னனுக்கு சொல்லும் அளவுக்கு இவர்களே சொத்துக்கள் என்று. எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திரு அவையின் சொத்து, இயேசுவின் சொத்து. எனவே நம்மோடு கூடவே வாழுகிற மனிதர்களை மதிக்கவும், நாம் நம்மோடு இருக்கிறவர்கள் திரு அவையினுடைய சொத்துக்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள் திரு அவையின் சொத்துக்கள், பரலோகமே தாய் நாடு என்கின்ற உரிமையோடு வாழவும் இவ்விழா நம்மை அழைத்து நிற்கிறது. அது மாத்திரமா, இவருடைய துணிச்சலை எங்கே காண்கிறோம் என்றால், அவரை அடித்து கட்டிலே போட்டு எரிக்கிறார்கள். அந்த வேளையிலே அவர் கூறுவார் துணிச்சலோடு, இந்த பக்கம் வெந்து விட்டது, மறுபக்கம் மாற்றி போடுங்கள் என்று. இவையெல்லாம் நாம் புனித லோரன்ஸினுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொண்டவை. ஆயினும் நமக்கு தருகிற செய்தி என்னவென்று சொன்னால், துணிச்சலோடும் வீரத்தோடும் நாம் இறை வார்த்தைக்கு சான்று பகர வேண்டும் என்று. விதைப்பவர் உவமை சொல்லுவது போல, நாம் வழியோரம் கற்பாறை முட்புதர்களிலே விழுந்த விதைகள் போன்று சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நம் வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது. மாறாக நிலைத்து நின்று பலன் கொடுக்க வேண்டும். அது வேதனையாக இருக்கலாம், கலாபனையாக இருக்கலாம். எனவே பிரியமானவர்களே, புனித லோரன்ஸ் அடிகளார், புனித லோரன்ஸ் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். எவ்வாறு துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவற்றை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே அந்த வழி வாழ இந்த திருப்பலி வழியாக இறைவரம் கேட்டு மன்றாடுவோம். ஆமீன். நம்முடைய வேண்டுதல்களுக்காக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் திரு அவையின் திருப்பணியாளர்கள் அனைவரும் தூய ஆவியின் வல்லமையை பெற்று இறைமக்கள் அனைவரையும் நல்வாழ்வுக்கு அழைத்து செல்ல வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, திருத்தொண்டரான புனித லோரன்ஸின் விழாவினை மகளுடன் கொண்டாடும் நாம் ஒவ்வொருவரும் அவரை போல் இறை சித்தத்திற்கு அடிபணிந்து நம்பிக்கையோடு உம்மை பின்பற்றி உமக்குகந்த வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் நிறைவா மக்களாகிய நாங்கள் எங்கள் வாழ்வில் வரும் இன்னல்களையும் இடையூறுகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் பொறுமையுடன் தாங்கி உமது வார்த்தையை வாழ்வாக்கி உமக்கேற்ற சாட்சிகளாய் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, தொலைக்காட்சி வழியாகவும் இணையதளங்கள் வழியாகவும் உமது கல்வாரி பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் தேவைகளை நீரே அறிந்து நிறைவேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்லவான தந்தையரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் நீரே எங்களுக்கு பதில் தந்தரலும். லோரன்ஸை போல சாட்சியம் பகருகின்ற அனுபவம் எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையா என்னை கொணர்ந்தேன் ஏற்பாய்துவாம், என்னை ஏற்பாய்துவாம். கள்ளமில்லா மனம் கொணர்ந்தேன் ஏற்பாய்துவா, இதை ஏற்பாய்துவா. கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையா என்னை கொணர்ந்தே ஏற்பாய்துவா, என்னை ஏற்பாய்துவா. தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய், தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தந்தேன் என்னை நன்றி பலியாய் ஏற்பாய், தந்தேன் என்னை நன்றி பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே என்றும் உள்ள எல்லாம், ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித லோரன்ஸை உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீரங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சியாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி
முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோமும். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருடனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஜஸ்டின், ஞான பிரகாசம் எல்லா தில்லேனராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற மறை சாட்சி புனித லோரன்ஸ், இவ்விலையில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் புரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோம் என்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமேன். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். ஒன்று தருவாயா திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா ஒரு கணமுனை அழைத்தேன் நீ என் மனம் அமர்வாயா என் நகம் நீ அமர்ந்து நீ ஒளிதனை பொழிவாயா வழியாக வாழ்வாகவா அருள் வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா ஆகாயம் போன்ற உள்ளம் உன்னிடம் பார்க்கின்றேன் மடை திறந்த வெள்ளம் போல்
வரமொன்று தருவாயா? திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா? எனக்கு தொண்டு செய்பவர் என்னை பின்பற்றுகிறார், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் ஆதாரம் புவிகாதாரம். கன்னி மாதாவே சரணம். மாபாவம் நம்மை மேவாமல், மாபாவம் நம்மை மேவாமல் காப்பாயே அருளிவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவரால் நோவுற கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவரால் நோவுற கண்டோம். தவம் செய்வோம், தினம் செபமாலை சொல்வோம். தவம் செய்வோம், தினம் செபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்தான கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்தான கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்தான கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.